ஓகேவா? வணக்கங்க. நமக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து நமக்கு வந்து நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்று என்னென்னா, நம்மளால் வந்து கரெக்டாக எவ்வளோ தண்ணி விடணும், இல்லை தண்ணி விடணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பை ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவோம், நம்ம டெய்லியும் காலைல எழுந்திரிச்சோன்னா குழந்தைகளுக்கு தண்ணி போடணும்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுருவோம். சாயந்தரமும் இதே மாதிரி தண்ணி விட்டுருவோம். ஏன்னா வெயில் காலங்களால் 2 வேளை தண்ணி விடுவோம். அதே வெயில் காலம் இல்லைன்னா பனிக்காலத்துலேயோ ஒரு மழை காலத்துல யூஸ்வலாக விதைக்க மாட்டோம். பனிக்காலம்னா உங்களுக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவோம். அதுதான் எங்களுக்கு பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து சம்டைம்ஸ் கீரை நல்லா வரும், சம்டைம்ஸ் வந்து கீரை அழுகி போயிடும் பெட்டில். இது வந்து எங்களுக்கு வந்து ஒன்று எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கோம் அப்படின்னா, ஒன்று தண்ணி அதிகமாக போய் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லையா ஓவர் ஹீட்னால வேஸ்ட் ஆகிருக்கும். இதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது மண்ணுக்குள்ளே மாய்ச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த டாப் சாயிலில் வந்து எவ்வளோ மண் இருக்குது, ஈரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாட்டரிங் ஃப்ரீக்வன்சியோ இல்லை வந்து வாட்டரிங் டைமையோ வந்து குறைச்சிக்க முடியும் நம்ம. ஸோ அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் சொல்யூஷன் எதுவுமே கிடையாது இல்லைங்களா. அதனால வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இது வந்து ஒரு ட்ரையலில் பண்ணும்போது எங்களுக்கு என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து 50 to 80% வந்து வாட்டர் ரெடியூஸ் ஆகிடுச்சு. டெய்லி தண்ணி விட்டுட்டு இருந்தது இப்போ வந்து வாரத்தில் 3 அல்லது 4 நாள் மட்டும் தான் தண்ணி விட்டுரும். மேத்தியோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 நாள் எங்களோட இதுக்கு. அந்த 10 நாளுக்குள்ளே டெய்லி 2 வாட்டி தண்ணி விட்டுட்டு இருந்தது. அந்த 10 நாள் பீரியடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 வாட்டி தான் இப்போ தண்ணியை விட்டுருக்கோம் மொத்தமாகவே. அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்டிமல் ஈல்டு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஹை ஈல்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால. பட் ஆனால் லாஸ்ட் 3 டைம்ஸ் நாங்கள் போடும்போது கண்டினியூஸாக 3 வாட்டி போட்டு 3 வாட்டியுமே ஃபெயிலியர் ஆச்சு. ஒரு கட்டுக்கீரை கூட எடுக்கல, எங்களால் எடுக்க முடியல. பட் இது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 70% நாங்கள் ஈல்டு எடுத்துருக்கோம் இந்த வாட்டி எடுத்ததில். ஸோ காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த மெஷினோட காஸ்ட் வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் விதைக்கிற இடம் பார்த்தா 3/50 இல்லை 4/50 இருக்குங்க. அதாவது 4 feet பிரெத் இருக்கும், உங்களுக்கு 50 feet லென்த் இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீரை விதைச்சிட்டு தான் என்னால் வந்து 100 கட்டு கீரை எடுக்க முடியும். ஆவரேஜாக 100 கட்டு கீரை எடுக்க முடியும். ஒரு கட்டு கீரை வந்து 15 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ வச்சு உங்களுக்கு 100 கட்டு கீரைனா உங்களுக்கு நீங்கள் இப்போ கணக்கு போட்டுக்கோங்களேன். ஸோ இந்த மிஷினோட காஸ்ட் 2 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. மிஷினோட காஸ்ட் வந்து அதுக்குள்ளே இருந்ததுன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வருஷத்தில் 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 3 வாட்டி நாங்கள் வந்து வெள்ளைக்கீரை விதைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 வாட்டி வந்து 300 கட்டு கணக்கு. ஸோ 6 மாதம் இன்ட்டு 6 × 3 18. ஸோ 18 டைம்ஸ் நம்மளால் கீரை விதைக்க முடியும். 18 டைம்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கட்டு. ஸோ கிட்டத்தட்ட 1800 கட்டு வெந்தயக்கீரை வந்து குறைஞ்ச அளவு தண்ணியில் கரெக்டான டேட்டா இது கொடுக்கறதுனால நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியும். அதுதான்.